வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் குறள் எண் 5 பற்றி பார்ப்போம். குறள் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள். அவா என்றால் ஆசை. வெகுளி என்றால் கோபம் அல்லது சினம். இன்னாச்சொல் என்று சொன்னால் கடுஞ்சொல் அல்லது கொடிய சொல். இந்த நான்கையும் விலக்கி செய்யக்கூடியது மட்டும்தான் அறம் என்கிறார் வள்ளுவர். குறளினுடைய பொருள்: பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறம் ஆகும். இப்போ இந்த குறளை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன நிகழ்வு. அதாவது ஒரு சமயம் ஔவையார் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் வீட்டில் போய் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அப்போது நிறைய பேர் அங்கே சாப்பிட வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் உணவு சரியாக பரிமாறப்படுகிறதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வள்ளல் வரார். அவர் கேட்குறாரு. அப்போ அங்கே சாப்பிட்டுட்ருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு பெண், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு பரிமாறப்படுகிறது, அதனால எங்களுக்குள்ள பொறாமை கிடையாது. ரெண்டாவதாக, எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு போதும்னு சொல்கிற அளவுக்கு உணவு கொண்டு வந்து தராங்க, அதனால் ஆசையும் கிடையாது. மூணாவதாக, எங்கள் எல்லாருக்கும் வேண்டியதை அறிந்து நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே இலையில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்து பரிமாறிடுறாங்க, அதனால் கோபமும் கிடையாது. நாலாவதாக, குறிப்பறிந்து நாங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே இலையில் என்ன இல்லைன்னு பார்த்து பரிமாறுறாங்க, அதனால் நாங்கள் கொடிய சொற்களை பேசாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இனிய சொற்களை பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு இந்த 4 விதமான குணமும் எங்கள் மத்தியில் வராமல், அதாவது இந்த பொறாமை, ஆசை, கோபம், கொடுஞ்சொல் பேசுதல், இந்த 4 குணங்களும் வரவிடாமல் தவிர்த்து உணவு சாப்பிட வைக்கிற நீங்கள் உண்மையாகவே வள்ளல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க புகழ்ந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வள்ளல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னுடைய வீட்டில் சாப்பிடுகின்ற பொழுது இந்த 4 குணங்களும் இல்லாமல், அதாவது நீங்கள் கொடுஞ்சொல் பேசலை, பொறாமப்படலை, ஆசைப்படலை, கோபப்படலை, அப்போ இந்த 4ம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு என்னைய சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகிறீங்க, அதனால் இந்த 4 குணங்களையும் விலக்கி நான் செய்யக்கூடியது உண்மையிலேயே அறம்தான் என்று சொல்லி வள்ளலும் சந்தோஷப்படுறாரு. அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 குணங்களும் ஒரு மனிதனை அழிக்கக்கூடியவை, அதாவது பொறாமை, ஆசை, கோபம், கொடுஞ்சொல் பேசுதல். அப்போ இந்த 4ம் இல்லாமல் மனிதர்கள் நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வள்ளுவர் இந்த குறள் மூலம் வலியுறுத்துகிறார். நாம் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கர்வப்படுபவன் கடவுளை இழக்கிறான், அதே மாதிரி ரொம்ப பொறாமப்படுறவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் தன்னையே இழக்கிறான். அப்போ கோபம் என்ன செய்யும்னா, ஒரு மனிதனையே கொல்லக்கூடிய ஒரு பெரிய கொடிய நோய். அதனால் இந்த 4 குணங்களும் இல்லாமல் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறம் செய்து வாழ்தல் வேண்டும். அதுதான் நம்மளுடைய இறப்புக்கு பிறகும் நம்முடன் கூட துணை வரும். மீண்டும் குறள்: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.